டெல்லியில ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய RSS மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்கள் ரீட்வீட் பண்றாரு. அதாவது ராகுல் காந்தியினுடைய பர்சனல் ஆலோசகர் எதற்காக நேரடியாக குருமூர்த்தியினுடைய கருத்தோடு ஒத்து போகிறார். குறிப்பாக 2026 தமிழ்நாடு தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுகவை எந்த இடத்துக்கு நகர்த்த வேண்டும் என்று குருமூர்த்தி ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுகிறார். பாஜக ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுகிறது, RSS ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுகிறது. அதற்கு ஏத்தார் போல் ராகுல் காந்தியினுடைய ஆலோசகர் ஏன் செயல்படுகிறார்? அவருடைய பேச்சை கேட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரசின் மிக முக்கியமான 2 நபர்கள் என்னென்ன உள்ளடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த எல்லா தகவலையும் எடுத்த திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான சில முடிவுகளை எடுக்க போகிறார். இந்த காங்கிரஸ் பாஜக RSS கள்ள தொடர்புக்கு சவுக்கடி கொடுக்கிற மாதிரி சில முக்கியமான அறிவிப்புகள் வரப்போகிறது. அது என்னென்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். ராகுல் காந்தியினுடைய ஆலோசகர், அதாவது ராகுல் காந்திக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு மிக முக்கியமான நபர் காங்கிரஸ்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ட்விட்டர்ல என்ன பண்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு பயங்கரமான கடன்ல இருக்கு அப்படின்னு ஒரு ட்விட்டை 2 மாசத்துக்கு முன்னாடி போட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாரு. இதனால காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருந்த உறவுல ஒரு சலசலப்பு சோசியல் மீடியால வந்துச்சு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை தொடர்ந்து மாணிக் தாகூர், ஜோதிமணி போன்றவர்கள் எங்களுக்கு 2026 தேர்தலில் சீட்டு மட்டும் கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், வாரியத்தில் பங்கு வேணும், எங்களுக்கு உள்ளாட்சி துறையில பங்கு வேணும் அப்படின்னு அடுத்தடுத்த டிமாண்டை தொடர்ச்சியாக மறைமுகமா வச்சுட்டே வந்தாங்க. இதை நேத்தைக்கு மதுரையில ஒரு கூட்டத்தை போட்டு தீர்மானம் போட்டிருக்கிறார் காங்கிரஸ் MP திரு மாணிக் தாகூர் அவர்கள். இதில் அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணி ரொம்ப பலமானது, ஸ்டாலின் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் பாசிசத்தை எதிர்ப்பதற்காக மிக முக்கியமான கூட்டணியாக இந்தியா கூட்டணிக்கு பலமாக இருக்கிறது திமுக. இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இந்தியா முழுக்க நம்பிக்கை இருந்தது இல்லையா, இந்த நம்பிக்கையை ஏன் சீர்குலைக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கடந்த ஜனவரி 18ஆம் தேதி டெல்லியில ஒரு கூட்டம் நடக்குது. அந்த டெல்லி கூட்டத்துல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸை சார்ந்த கிட்டத்தட்ட 42 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல MP, MLA, செக்ரட்டரிஸ், இந்த மேலிட பொறுப்பாளர்கள், ராகுல் காந்தியின் ஆலோசகர், அவர் இவர் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இதுல அங்க என்ன பேசப்படுது அப்படின்னா, 2026 தேர்தலில் திமுக கூட்டணி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக கூட்டணி இல்லை அப்படின்னா காங்கிரஸ் நடுத்தருவுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதான் அங்கேயும் பேசப்பட்டிருக்கு. சரி, இந்த கூட்டணியில கண்டிப்பா திமுக ஜெயிச்சிரும், ஏன்னா பயங்கர செல்வாக்கா இருக்கு. இப்படி இவங்க ஜெயிச்சு மேல போகும்போது நமக்கான சீட்டை வாங்கிக்கணும், நமக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, நாம குறைஞ்சபட்சம் 42 சீட்டாவது வாங்கிடணும். அப்படி 42 சீட்டை வாங்கினாதான் 34 சீட்டாவது ஜெயிச்சோம்னா ராஜ்யசபா மெம்பரை தேர்வு பண்ற அளவுக்கு நமக்கு கேலிபர் வரும். அடுத்த 5 ஆண்டுல திமுக வெற்றி பெற்றதுக்கு பிறகு 3 ராஜ்யசபா MPக்களை நம்ம சார்பாக நாமளே தனித்துவமா அனுப்பலாம். இப்படி எல்லாம் உட்கார்ந்து பேசி இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த கூட்டணி சலசலப்பை நீங்கள் பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யாரெல்லாம் எடுக்கிறாங்க? ஆல் இந்தியா காங்கிரஸ் தலைவர் கார்கே எடுக்கிறார், ராகுல் காந்தி, வேணுகோபால் அவரும் ரொம்ப முக்கியமான ஒரு மத்திய பொறுப்பாளர். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. வேணுகோபால் தான் பிரஸ் மீட்ல பேசுறாரு, அந்த பக்கம் ராகுல் காந்தி, இந்த பக்கம் கார்கே எல்லாம் நிக்கிறாங்க. அப்படி பேசும்போது வெளிப்படையாவே திரு வேணுகோபால் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொது வெளியில் யாரும் பேசக்கூடாது, அப்படி நீங்க தேவையில்லாம பேசுனீங்கன்னா உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்ப நடக்குது? ஜனவரி 18 நடக்குது. அதுக்கு பிறகு ஜனவரி 29 தமிழ்நாட்டினுடைய திமுக MP திரு கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை நேரடியாக சந்திச்சு பேசி கூட்டணி குறித்தான உரையாடல்களை முடித்துக் கொண்டு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்றாலும் இவர்கள் என்ன சீட்டு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, கூட்டணியினுடைய தொடர்ச்சி எவ்வளோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய MP திரு மாணிக் தாகூர் திரு பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனின் அடிப்படையில் நேரடியாக திமுகவை விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் சலசலப்புகள் வந்துட்டே இருக்கு. கடந்த மாதமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நாங்கள் 5 குழு அமைச்சிட்டோம், திமுக உடனே குழு போடணும், எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக வர 22ஆம் தேதி குழு போடுறாங்க பேச்சுவார்த்தைக்காக. சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கு, திமுக கூட்டணி தான், பட் சீட்டு தான் பேரம் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சீட்டு பேரத்தை யார் பேசி முடிப்பாங்க? திமுக தலைவர் அமைக்கக்கூடிய குழு, அது ஒண்ணு. ரெண்டாவது காங்கிரஸ் தலைமை அமைக்கக்கூடிய ஒரு குழு. இந்த 2 குழு தான் பேசி அமைக்க போகுது. ஆனா காங்கிரஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சிலவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியின் தூண்டுதலால ஏன் இப்படி பேசுறாங்க? இது திமுக காங்கிரஸ் பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் இப்படி பேசினால் பொதுவெளியில் உங்களுக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும் சொன்னதுக்கு பிறகு காங்கிரஸ் MP பேசுறாரு அப்படின்னா இது காங்கிரஸுக்குள்ள நடக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பிரச்சனை. காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியினுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது, கார்கேவனுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது. வேணுகோபாலும் திரு பிரவீன் சக்கரவர்த்தியும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. விஜயோட சேர்ந்துட்டா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா பக்கமும் விஜய் பிரச்சாரம் பண்ணுவாரு, நமக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வரும். அதாவது விஜய் பிளஸ் ராகுல் கூட்டணி அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் நமக்கு ஒரு செல்வாக்கு உருவாக்கும் அப்படின்னு யாரோ ஒரு கோமாளி ராகுல் காந்தியை சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கோமாளியினுடைய பேச்சை கேட்டுட்டு ராகுல் காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல விஜயோட போயிடலாம் அப்படின்னு ஒரு மிரட்டல் தோணியை சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த இந்தியா கூட்டணிங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு? பாஜகவை எதிர்க்கிறதுக்கு, பாசிசத்தை எதிர்ப்பதற்கு, இந்துத்துவாவை எதிர்ப்பதற்கு, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறதுக்கு. இதைத்தானே டெய்லி ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுறாரு, பிரஸ் மீட்ல பேசுறாரு, டெல்லியில பேசுறாரு, லண்டன்ல பேசுறாரு, அமெரிக்கால பேசுறாரு. அதானே இந்தியாவில் யாரு மூர்க்கமாக இந்த பாஜகவையும் பாசிசத்தையும் இந்துத்துவாயும் சனாதனத்தை எதிர்க்கிறது? திமுக. இப்ப திமுக வேண்டாம் அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போறீங்களா? ஆமா. அந்த கூட்டணி பாஜக எதிர்க்குதா? விஜய் பாஜக எதிர்க்கிறாரா? வாயே திறக்கல. அவர் படத்தையே தடை பண்ணிட்டாங்க, அதுக்கே வாய் திறக்கல. திருப்பரங்குன்ற விஷயம் வாய் திறக்கல. கரூர்ல 41 பேர் செத்து போனதுக்கு பொய் தான் பரப்புனாரே தவிர அவர் எந்த காரணத்தை கொண்டு தார்மீகமான மன்னிப்பு எல்லாம் கேட்கல. இதுல கொடுமையா விஷயம் என்னன்னா, நீங்க கூட்டம் ஒழுங்கா நடத்த தெரியாம நடத்தி கொண்டு போட்டு திமுக மேல பழிய போட்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தாரு. இதற்கு ராகுல் காந்தி போன் போட்டு அந்த துக்கம் விசாரிச்சிருக்காரு. நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, திமுக கூட்டணிக்கு எதிராக தாவேகா செயல்படுது, நீங்க ஒரு தார்மீகமா என்ன பண்ணிருக்கணும்? ஏன் இப்படி எல்லாம் பொய்யான ரூமரை பரப்புறீங்க? திமுகவோடு நிக்கணுமா இல்லையா? திமுகவோடு நீங்க நிக்கல, விஜய்க்கு போன் பண்ணி ஆறுதல் சொன்னீங்க. யார் சொல்லி நீங்க செஞ்சீங்க? இது கூட்டணி துரோகம் இல்லையா? கூட்டணினா என்ன? அடிப்படையான கூட்டணியினுடைய தர்மத்தை நீங்க மதிச்சீங்களா? இருந்தாலும் திமுக இந்தியா கூட்டணியை காங்கிரஸை கூட வைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பாசிச எதிர்ப்பை செய்வதற்கு ஒரு கூட்டணி தேவை. அந்த கூட்டணியை பின்னுக்கு இருந்து இயக்குவது திமுக தான். காங்கிரஸ் உடைய கூட்டணி அல்ல இந்தியா கூட்டணி, திமுக உருவாக்கிய கூட்டணி தான் இந்திய கூட்டணி. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்களுக்கு ராஜ்யசபா சீட் வேணும், இவங்களுக்கு 40 சீட்டு வேணும், வாரியத்தில் இடம் வேணும், கூட்டுறவுல இடம் வேணும், உள்ளாட்சி அமைப்புகள் இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வாயே திறக்காம இருந்த காங்கிரஸ் அப்படிங்கிற வார்த்தை கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டில் ஏதாவது உரையாடல் இருக்கா? ஏதாவது பிரச்சனை முன் வந்து நின்று இருக்கீங்களா? ஒண்ணுமே வேண்டாம். எஸ்ஐஆர் எடுத்துக்கங்க. எஸ்ஐஆர்ல இவ்வளவு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கல. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் பூத் நிர்வாகிகள் இறங்கி இந்த எஸ்ஐஆர் பணியை செய்தார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி வாக்கு நீக்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க எத்தனை தொகுதியில் வேலை பார்த்து இதெல்லாம் தப்பு நடந்திருக்கு, சரி நடந்திருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? மதுரை வடக்கு எனக்கு வேணும் அப்படின்னு மாணிக் தாகூர் பேசுறாரு. அதை கேட்கற உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? வடக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்பரங்குன்ற பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்தது? என்ன போராட்டம் பண்ணுச்சு? ஒரு அறிக்கை கொடுத்தா போதுமா? திமுக அரசாங்கம் அங்க ஒரு கலவரம் நடந்துடக்கூடாது, சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்டக்கூடாது. ராஜீவ் காந்தியினுடைய மிகப்பெரிய தப்பு 1986 செஞ்சார் இல்லையா? பாபர் மசூதிக்குள்ள இருந்த ராமர் சிலையை வழிபடுறதுக்கு அனுமதி செய்து பிற்பாடு பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு இல்லையா? அதுக்கு மூல காரணமாக இருந்த ராகுல் காந்தி செஞ்ச அந்த தப்ப ஸ்டாலின் செய்யல. உள்ள விட முடியாது பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், உள்ள விட்டா நாளைக்கு தற்காவை இடிப்பானுங்க அவனுக்கு அப்படின்னு. அதனால உறுதியா நின்று அதை தடுத்தாரு. அப்ப இவ்வளவு தீரமாக, இவ்வளவு வீரமாக ராஜீவ் காந்தியால் செய்ய முடியாததை கூட திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தார்ல. அப்ப நீங்க கூட வந்து நின்றுக்கணுமா இல்லையா? திருப்பரங்குன்றத்துல வடக்கு கேட்கறது மட்டும் உங்களுக்கு வாயில இனிக்குது இல்ல, ஏன் போராட்டத்துக்கு வந்து நீங்க நிக்கல? இது குறித்து ஏன் வாயை திறக்கல? ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, கேரளால ஐயப்பன் கோயில்ல பெண்களை அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு போடுது. அந்த தீர்ப்புக்கு எதிராக கேரளால போராடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கிகள். அந்த சங்கிகளோட சேர்ந்து போராடினது இதே காங்கிரஸினுடைய சசி தரூர். கேட்டா நான் பெரிய லிபரல், நான் பயங்கரமா இங்கிலீஷ் பேசுவேன், ஐநாவினுடைய தலைவராகிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கு, இந்தியாவினுடைய பிரதமர் ஆகிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கு, காங்கிரஸ்ல நான் மதிக்க மாட்டேங்கிறான், நான் பிரிட்டிஷ்கார மாதிரி இங்கிலீஷ் பேசுவேன், இந்த எல்லா வெண்ண நாயம் பேசிட்டு யாருக்கு எதிராக போராடுறாங்க? கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் சபரிமலைக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னு போராடுற எவ்வளவு ஒரு பிற்போக்கான சங்கி மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த சசி தரூர் மாதிரியான ஆட்களை நீங்க கட்சிக்குள்ள வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு என்ன இருக்கா? சனாதன எதிர்க்கக்கூடிய என்ன இருக்கா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட்டாட்சி வலுப்படுத்தணும் இன்னைக்கு கூட முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதுல காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? ஜிஎஸ்டியே இருக்கக்கூடாதுன்னு திமுக நினைக்குது. அதுல உங்க காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு இந்தியாவில் பிரச்சனையா இருக்கக்கூடிய என்ஐஏ சட்டமா இருக்கட்டும், பிஎம்எல்ஏ சட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வந்தது யார் ஆரம்பத்துல? இதே காங்கிரஸ் தான். இருந்தாலும் ஏன் திமுக இன்னைக்கு கூட்டணியில் நிக்குது அப்படின்னா, இந்தியாவில் இதை விட்டா வேற யாருமே இல்ல. எப்படியாவது இந்த இந்தியா கூட்டணியை ஒரு ஜனநாயகப்படுத்தணும், அதாவது நீட்டு விலக்க கொண்டு வரணும், ஜிஎஸ்டில மாற்றங்களை கொண்டு வரணும், என்ஐஏ சட்டத்தில் இருக்கக்கூடிய இது மாதிரியான அராஜகத்தன்மையை நீக்கணும், பிஎம்எல்ஏ சொல்லக்கூடிய மணி லாண்டரிங் ஆக்டில் இருக்கக்கூடிய மோசமான விஷயங்களை நீக்கணும். இதுக்கு இந்தியா முழுக்க ஒரு அரசு தேவை. இந்த பாஜக பாசிச அரசாங்கத்தை வீழ்த்தணும்னா இன்னொரு கூட்டணி தேவை அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியை
புஷ் பண்ணி ரேஷனலா முன்னாடி நகர்த்தி ப்ரோக்ரசிவா இழுத்துக்கிட்டு போகுது. ஆனா இந்த காங்கிரஸ் இல்ல நான் எவ்வளவு பண்ணாலும் நான் பழைய மாதிரி தான் இருப்பேன், ஏன்னா நாங்கெல்லாம் பண்ணையாரு, எங்களுக்கு பெரிய இந்திய தேசியம் தான் ரொம்ப முக்கியம், இந்திய தேசிய அரசியல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணையார் தனத்தோட தமிழ்நாட்டில் 4 பேர்த்த வச்சு சவுண்ட் விட வச்சிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்கின்ற கட்சி 67ல எப்படி தொடை தெரியப்பட்டுச்சோ அதே மாதிரி 2026ல இந்த சொச்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சொச்சமும் தொடச்சி எறிஞ்சிடப்படும். இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காது, வெஸ்ட் பெங்கால் இதே கதை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல சிபிஎம் தலைவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருப்போம், காங்கிரஸோட நாங்க நிக்க தயாரா இருக்கிறோம், ஏன்னா பாஜக எதிர்த்தாகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பேபி நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல வெஸ்ட் பெங்கால்ல எல்லா தொகுதியிலும் நாங்க தான் நிற்போம், அப்படியே நின்று கிழிச்சு நிமித்தி தள்ளிடுவீங்க நீங்க. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தாண்டி உங்களால அங்க ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது. உங்க கட்சியினுடைய பலவீனம், இதுல இருக்கக்கூடிய இந்த பண்ணையார்த்தனத்தினுடைய கேவலமான லட்சணத்துல தான் இன்னைக்கு இந்தியா இன்னைக்கு நடுத்தரில் வந்து நின்றுகிட்டு இருக்கு. மோடி மாதிரியான ஆட்கள் ஏன் ஜெயிச்சு வர்றாங்க, உங்க கட்சியில ஒரு கட்டமைப்பும் கிடையாது, எல்லாம் பலவீனம். ராகுல் காந்தி ஏதாவது சொன்னா கூட கேட்கறது கிடையாது. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நீ எதுவும் பேசாத, பேசினா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ராகுல் காந்தியோட பிஏ என்ன சொல்றாரு, நேத்து கூட ஒரு ட்வீட் போட்டாரு, அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல கூட்டணிங்கிறது ஒத்து வராது அப்படிங்கிறாரு. உடனே வாட் இஸ் சோ யூனிக் அபவுட் தமிழ்நாடு, ஏன் இல்ல அப்படின்னு யாரு பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போடுறாரு. நான் என்ன கேட்கிறேன், வாட் இஸ் சோ யூனிக் அபவுட் தமிழ்நாடுன்னு கேட்கறீல்ல. உங்க தலைவர் ராகுல் காந்தி இந்திய பாராளுமன்றத்தில் தெளிவா சொல்லியிருக்கிறார். யாரை பார்த்து, இந்த மோடி அமித்ஷாவை பார்த்து, யூ வில் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடு ஆர் தமிழ்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டையோ தமிழர்களையோ நீங்கள் ஒரு நாளும் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள பிடிக்க முடியாது அப்படிங்கிறாரு. இது யார் சொன்னது, ராகுல் காந்தி சொன்னது. நீ கேட்கறீல்ல வாட் இஸ் யூனிக் அபவுட் தமிழ்நாடுன்னு, அதுக்கு இதுதான் அர்த்தம். உங்க தலைவருக்கு தெரியுதல்ல, நீ ஏன் பின்னாடி உங்க தலைவருக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இப்படி குழி பறிக்கிற. அப்ப ராகுல் காந்தியை நடுத்தரவு கொண்டு வரணும். ராகுல் காந்தியினுடைய கொஞ்ச நஞ்ச அரசியல் எழுச்சி இருக்கு பாத்தீங்களா, இதை எப்படியாவது குழி தோண்டி சமாதிக்குள்ள புதைக்கணும் அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த வேணுகோபால் மாதிரி, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நேற்று மணிசங்கர் ஐயர் கேரளால என்ன பேசுறாரு, இந்தியா கூட்டணிக்கு தலைமை இருக்கக்கூடிய பொறுப்பு தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா ஸ்டாலினுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் தான் காங்கிரஸ்காரர், அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியுது இந்தியால பாசிஸ்ட எதிர்க்கக்கூடியதுல சித்தாந்த ரீதியாக மூர்க்கமா இருக்கக்கூடிய ஒரே நபர் திமுகவும் ஸ்டாலின் மட்டும்தான் அப்படிங்கிறது. ஆனா உங்களுக்கு ஏன் தெரியல. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று மணிசங்கர் ஐயர் வெளிப்படையா சொல்றாரு, வேணுகோபால் ஒரு ரவுடி மாதிரி அப்படிங்கிறார். யாரு, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, வேணுகோபால், மாணிக் தாகூர் இவங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு ரொம்ப அராஜகம் பண்றாங்க. தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு, நான் டெல்லி சொல்றதான் கேட்க முடியும், இவங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், காங்கிரஸுக்கு உள்ளதான் பஞ்சாயத்து, காங்கிரஸுக்கு திமுகவுக்கெல்லாம் பஞ்சாயத்து கிடையாது. திமுக நாளைக்கு உங்களை போங்கடா அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு அந்த 30-35 சீட்டை திமுகவினுடைய இளைஞர் அணிக்கு கொடுத்தா சிறப்பா செஞ்சு 30க்கு 30 ஜெயிச்சு காமிப்பாங்க அந்த இளைஞர்கள். சோ அவ்வளவு உறுதியா அவங்க கிரவுண்ட்ல வேலை செய்ய போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், உனக்கு 50 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரு போய் கிரவுண்ட்ல வேலை பாப்பா? 50 சீட்டு 50 தொகுதியும் திமுக ஆட்கள் தான் போய் வேலை பார்க்க போறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அணி, இளைஞர் அணி, கட்சி எல்லாம் சேர்ந்தா வேலை பார்க்க போறாங்க. உனக்கு வேலை பார்க்கறதுக்கு திராணி இருக்கா? உன்னால எந்திரிச்சே நிக்க முடியல, உனக்கு 3 பொண்டாட்டியான்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். உன்னால ஒரு 5 தொகுதி கூட ஜெயிக்க முடியாது, ஆனா 50 தொகுதி கேட்கிறேன். முதல்ல 50 தொகுதிக்கு செலவு பண்ண காசு இருக்கா? பொதுக்கூட்டம் போடுறதுக்கு உன்ட்ட வந்து காசு இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல அங்க உனக்கு வந்து செல்வாக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கும், போய் தனிச்சு நின்று பாரு, 1000 ஓட்டு கூட உனக்கு வராது. அப்போ இவ்வளவு மட்டமாக எந்த விதமான ஒரு பேசுமே இல்லாத காங்கிரஸுக்கு இவ்வளவு திமிரும் தெனாவட்டோடும் இன்னைக்கு வந்து திமுகவோட சண்டை போடுறதுக்கு என்ன காரணம்னா, அதுதான் ஆர்எஸ்எஸ் உள்நோக்கம். என்ன ஆர்எஸ்எஸ் உள்நோக்கம்? தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் திமுக பலமா ஜெயிச்சிடக்கூடாது. பலமா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, திமுக ஜெயிச்சிருந்து தெரிஞ்சிருச்சு. பாஜகவுக்கு ஜெயிச்சாலும் ரொம்ப பலமா இருக்கக்கூடாது. ஒரு தொங்கும் சட்டமன்றமாக, அதாவது வந்து ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் மிரட்டணும், இன்னொரு பக்கம் வந்து விசிக மிரட்டணும், இன்னொரு பக்கம் அந்த அவங்க மிரட்டணும், இவங்க மிரட்டணும், திமுக பயந்து பயந்து ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்குன்னா பாஜகவுக்கு இருக்கு, குருமூர்த்திக்கு இருக்கு, ஆர்எஸ்எஸ் இருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2வது சக்தியாக திருப்பி அதிமுக வந்துடக்கூடாது. சோ அப்போ என்டிஏ கூட்டணி வரணும். என்டிஏ கூட்டணியாக எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்து உட்காரணும். எந்த காரணத்தை கொண்டும் திமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக அதிமுகவோ இல்ல தாவேக்காவோ இவங்கெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் ஒரு பக்கம் வெளியே வர வச்சிடணும். இன்னொரு பக்கம் தாவேக்கா கூட சேர விடாம தாவேக்காவை மிரட்டி, விஜய மிரட்டி, இந்த சிபிஐ வழக்க வச்சு காங்கிரஸை உள்ள விடாம பண்ணி அவங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடணும். அப்ப தாவேக்கா நடுத்தருவுக்கு போயிடணும். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் நடுத்தருவில் நிக்கணும். அதிமுகவுக்கு உள்ள சீட் ஷேரிங்ல அவ்வளவு பஞ்சாயத்தை 2 நாளா பண்றாங்க. ஜான் பாண்டியனை வச்சு 10 சீட்டு கேட்கறாங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சியை கூட்டு வந்து சென்ட்ரல்ல இருந்து அந்த கட்சிக்கு ஒரு 10 சீட்டு கேட்கறாங்க. இதெல்லாம் ஏன் கேட்கறாங்க? இதை கேட்கறது அந்த கட்சிக்காரன் கிடையாது, பாஜக.
அமித்ஷாவினுடைய வேலை. எதுக்கு அப்படின்னா அதிமுகவும் எதிர்க்கட்சியாக உட்கார்ந்துடக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் பிச்சு 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 இந்த குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி பிச்சு தூக்கி போட்டு எல்லாத்தையும் அங்கங்க கொத்து கொத்தா கிடக்கும் பாத்தீங்களா. இதை வச்சு என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற பேர்ல யாரு நயினார் நாகேந்திரன் வந்து எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது அமித்ஷாவினுடைய ஆசை, குருமூர்த்தியினுடைய ஆசை. இதை எப்படி நாம இவ்வளவு உறுதியா சொல்றோம் அப்படின்னா, இந்தியா முழுக்க அது மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி, பீகாரா இருந்தாலும் சரி, வேற எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, நார்த் ஈஸ்ட்ல மணிப்பூரா இருந்தாலும் சரி, இல்ல வந்து அஸ்ஸாமா இருந்தாலும் சரி, எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் இவர்கள் திருட்டுத்தனமாக எப்படி போய் காட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா, 2வது நபரா முதல்ல போய் உட்காருவாங்க. 2வது நபரா உட்கார்ந்துக்கிட்டு எந்தெந்த கட்சியில ஒரு 10 பேர் ஜெயிக்கிறான் பாத்தீங்களா, அதிமுகல ரெட்டரையில 10 பேர் ஜெயிக்கிறானா அவனை தூக்குறது. திமுகல எவ்வளவு பேர் வந்து நம்ம கூட வருவோம் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டு மிரட்டி அதுல ஒரு 5 சீட் ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி திருட்டுத்தனமாக 2வது சக்தியாக உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ற வேலை பண்ணி பிரதான கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்கிறது எல்லாத்தையும் உடைச்சு விட்டு முதல்ல கலைச்சு விட்டு ஆட்களை எடுத்து தன்னை பலப்படுத்துற வேலையை தான் யாரு பாஜக காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கு. பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு ஓட் பேங்கே கிடையாது. பாஜகங்கிற கட்சி தேர்தலில் பல மாநிலங்களில் வெற்றியே பெறல. ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வருது, எதிர்கட்சி வருது. எப்படி இப்படி குதிரை பேரம், திருட்டுத்தனம், உடைக்கல், இந்த வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. இதே வேலையை தமிழ்நாட்டில் பார்க்கணும். இப்போ இதே வேலையை தமிழ்நாட்டில் பார்க்கணும்னா முதல்ல என்ன நடக்கணும்? முதல்ல திமுக காங்கிரஸ் இருக்கக்கூடாது, அது ஒரு பலவீனம் வரணும். வந்துச்சு அப்படின்னா திமுக வந்து ஏதோ வந்து ஜெயிக்கவே முடியாம ஒரு தொங்கு சட்டமன்றமா இருக்கும், பலவீனமா இருக்கும். அந்த பலவீனத்தை அப்படியே வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்கும், எந்த ஓட்டும் இருக்காது. இப்ப தாவேகா காங்கிரஸ் சேர்ந்துடக்கூடாது, தாவேகா அதிமுக சேர்ந்துடக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பாஜக நினைத்திருந்தால் ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கி இருக்கலாம். விஜய் அதிமுக எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு பெரிய கூட்டணியா நின்று ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டஃப் கொடுக்க வச்சிருந்துக்கலாம். அந்த டஃப் அது கொடுக்காது. அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஜெயிக்குது ஜெயிக்கலங்கிறதுல 2வது விஷயம். எதிர்கட்சியாக யார் உட்கார போறாங்க, இதுக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்க? இதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி உதவி செய்வாரு, அவரை தூண்டி விடுவோம். மாணிக் தாகூரை லோக்கல்ல இறக்கி விடுவோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா வேணுகோபாலை ட்விஸ்ட் பண்ணி விடுவோம். இவங்க எல்லாத்தையும் உட்கார்ந்து ட்விஸ்ட் பண்ணி இந்த ஆர்எஸ்எஸ் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் நெருக்கமான ஆட்கள் தான். ஏன்னா அவங்க சொல்ற பேச்ச, அவங்க சொல்ற அஜெண்டாவை, அவங்களோட எண்ணத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல நமக்கு அடிப்படையா வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கு 40 சீட்டு கொடுத்தாலும் 50 சீட்டு கொடுத்தாலும் யார் போய் வேலை பார்க்க போறா? திமுக காரங்க. இப்படி தொடர்ச்சியாக திமுக தலைவர்களையும் திமுக கட்சியையும் திமுக இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களையும் காங்கிரஸ்காரர்கள் சோசியல் மீடியாவில் விமர்சிச்சுட்டே இருக்காங்க பாத்தீங்களா. இந்த விமர்சனம் என்ன ஆகும்? களத்துல திமுக காரங்களை சோர்வடையும். நாளைக்கு மாணிக் தாகூர் வந்து மதுரையில் போய் நிற்கிறார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தியோ இல்ல மற்ற மாவட்ட செயலாளரோ ஜிபி ராஜாவோ வேலை பார்ப்பாங்களா? இளைஞரணி வேலை பார்க்காது, கட்சி வேலை பார்க்காது, போடான்னு தூக்கி போட்டுரும். ஏன் நீ அவ்வளவு திமிரா பேசுற? உனக்கு ஜெயிட்டு நான் ஏன்டா வேலை பார்க்கறேன் அப்படின்னு அப்படி நடக்க இயல்பா தோணும் இல்ல. ஆனா இதையும் மீறி தான் திமுக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தலைமை ஒண்ணு சொல்லுது, இங்க இத்தனை ஜெயிச்சு கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒழுங்கான கட்சி திமுக. அதனால அது ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இப்படி களத்தில் தொண்டர்களிடம் உனக்காக வந்து வேலை செய்யக்கூடியவன நீயே ஏன் பாய்க்கிற? ஏன்னா உனக்கு திமுக பெரும்பான்மை ஜெயிச்சிடக்கூடாது, அதுதான் உன்னுடைய நோக்கம். உனக்கு நீ ஜெயிக்கிற, நீ ஜெயிக்கல, உனக்கு ராஜ்யசபா வேணும், இதெல்லாம் 2வது. முதல்ல திமுக பலவீனப்படணும். இவ்வளவு மோசமான மனநிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. அந்த கட்சி இந்த எலெக்ஷனோட அழித்தொழிக்கப்படணும். நீ போய் தனியா நின்னுக்கும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு உறுதியான முடிவை திமுக எடுக்கணும். அப்படி எடுத்தா தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடுனா என்ன தெரியும், தேர்தல் கணம்னா என்ன தெரியும். அமைச்சர் பதவி கொடுக்கணும். ஏன்னா நாங்க கட்சியை வளர்க்கணும். நீ கட்சியை வளர்க்கணும்னா கிரவுண்ட்ல போய் மக்கள்கிட்ட பேசு, எஸ்ஐஆர் பண்ணி செய்யு, திருப்பரங்குன்றம் மாதிரியான பிரச்சாரத்துக்கு போய் போராட்டம் பண்ணு, ஏதாவது போராட்டங்களை பண்ணு, ஏதாவது மக்கள்கிட்ட போய் பேசு. இந்த பாஜக அரசாங்கம் கீழடியில துரோகம் பண்ணுது, இரும்பு காலம் அறிவிச்சா துரோகம் பண்ணுது, இன்னைக்கு எகிப்துல வந்து தமிழ் எழுத்துக்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரியான பல வரலாற்று பொக்கிஷங்களை தமிழ்நாடு அரசு ஆவணப்படுத்தி அறிவிக்கும் போது தொடர்ச்சியாக பாஜக இடையூறாகவே இருக்குது. அதுக்கு பேசு. ஒண்ணுமே வேண்டாம். தமிழ் மொழிக்கு நீ பணமே ஒதுக்கல, சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி ஒதுக்கி இருக்குது பாஜக. இந்த காங்கிரஸ் என்ன போராட்டம் பண்ணுச்சு? ஒரு போராட்டம் பண்ணலையே. சோ அப்போ உங்களுடைய நோக்கம், நீங்க எதிலையும் போராட மாட்டீங்க, தமிழனுடைய எந்த உரிமைக்கு வரமாட்டீங்க. ஆனா வேற ஒரு கட்சி ஜெயிக்குது அப்படின்னா அந்த கட்சியினுடைய முதுகுல போய் தொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இது மாதிரி தமிழன் நலன் சாராத தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கட்சியை அழித்து ஒழித்து தமிழ்நாட்டிலிருந்து நாசம் பண்ணி தூக்கி எறியணும். உண்மையிலேயே ராகுல் காந்தி ஒரு எஃபெக்டிவா இருக்கிறாரு, அவருக்கு களத்துல வேலை செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 5 மாநிலத்தை பிடிங்க. நீங்க ஜோடோ யாத்திரை நடத்துங்க, அந்த யாத்திரை நடத்துங்க. எந்த யாத்திரை தமிழ்நாட்டுக்குள்ள வராதீங்க, கேரளாக்குள்ள வராதீங்க, தென்னிந்தியாவுக்கு வராதீங்க. நீங்க வட இந்தியாவை முதல்ல பிடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு நாங்க அது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தென்னிந்தியாவே ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா தான் இருக்கு. நாங்க பாத்துக்கிறோம் இந்த ஏரியாவை. நீங்க முதல்ல வட இந்தியாவில் ஜெயிக்கிற வழியை பாருங்க. இந்த மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் மண்டையில அடிச்சு அங்க கொண்டு உட்கார வச்சு அங்க நீங்க வேலை பார்த்து நீங்க ஜெயிக்கிற வழியை பாருங்க. இங்க நீங்க எந்த ஆணையும் புடுங்க வேண்டிய தேவை கிடையாது. இங்க இவங்க பாத்துக்குவாங்க. இங்க ஏதோ பாஜக எதிர்க்க போறேன், ஆர்எஸ்எஸ் எதிர்க்க போறாங்க பேர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு தொடர்ச்சியாக இந்த ஆர்எஸ்எஸ், பாஜக, குருமூர்த்தி
பிரவீன் சக்கரவர்த்தி போடுற ட்விட் எல்லாம் குருமூர்த்தி ஷேர் பண்றாரு அப்படின்னா என்ன லட்சணத்துல அந்த கட்சி இருக்குன்னு பாருங்க. இந்த வேலையை இந்த குளிபறிக்கிற வேலையை தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் பண்ணாதீங்க. இது இங்க ஒர்க் அவுட் ஆகாது. 26 எலெக்ஷன்ல உங்களை தான் தொடச்சு தூக்கி எறியணும்.